ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ரோட் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணால் நிறைய கூட்டங்கள் வராததுனால அவங்க ரோட் ஷோஸ் பண்ணுறது இல்லை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திரு MK ஸ்டாலின் அவர்களோ ரோட் ஷோ பண்ணால் கூட்டங்கள் கம்மியாக இருக்குது, அதனால அவங்க ரோட் ஷோஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாலே, எஸ்பெஷலாக தமிழக வெற்றி கழகம் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாலே கேட்குற இடத்த தாண்டி வேற ஒரு இடம் கொடுக்கறது, இல்லை இடத்த கொடுக்காம தவிர்க்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டோட சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது இருந்துட்டு இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தினால பல மீட்டிங்ஸ் வந்து நடத்த முடியாமல் போயிட்டுருக்கு. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸியில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து இட்ஸ் அ ரைட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரைட் டு கேம்பெயின் இஸ் அ ரைட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரைட்டை தவிர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷனல் பெஞ்ச், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 19 டிசம்பர் 2025 அன்னைக்கு, இந்த 19 டிசம்பர் 2025 அன்னைக்கு 2 days முன்னாடி வந்த டைரக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சட்ட மாணவர்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தொண்டர்களும் ஏன் பொதுமக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ எலெக்ஷன் சீசன் வந்ததுனாலையும் எலெக்ஷன் பீரியட் வந்ததுனாலையும் எல்லாரும் எலெக்ஷன் மீட்டிங்ஸ்க்கு போய் அட்டன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உண்டு. எந்த கட்சி வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அது வேற.